வணக்கம். நம்ம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். முதலமைச்சர் அவர்கள் ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாமே, அதாவது ரோட்டில் வந்து சுற்றி தெரியும் நாய்களுக்கெல்லாம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணும், கருத்தடெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதாவது ரொம்ப தொல்லை கொடுக்கின்றது, எல்லா நாய்களும் வந்து இப்போ ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க ரோட்லன்றாங்க. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கனால தான் இந்த மாதிரியான வந்து தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதே போல முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான கோரிக்கையை நான் விடுக்கிறேன். இந்த வாயில்லாத ஜீவன்கள் எல்லாமே இன்னைக்கு ரோட்ல தெரிந்து கொண்டு அதுங்களுக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக அலைந்து கொண்டு இருக்கிறது. இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து விற்கிறபடி ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஏரியாக்களுக்கும் இந்த இந்த ஜீவன்கள் எல்லாம் வந்து ஒரு ஏரியாலையும் பராமரிக்கும்படி ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்க கொடுங்க. ஏன்னா வந்து நிறைய நாய்கள் வந்து சின்ன குட்டிங்கள்லாம் ரோட்ல அடிபட்டு சாவுது. அதே போல ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் இந்த கருத்தடைகள் எல்லாம் வந்து செய்யக்கூடிய கட்டளை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் அதை கொடுக்கணும்னு. ஆனா ஒரே ஒரு வருத்தத்துக்குரிய செயல் என்னன்னா, எந்தெந்த நாய்கள் முக்காவாசி, அதாவது 40% நாய்களை வந்து கருத்தடை செய்யறாங்க. அதுங்களை ஏதாவது ஒரு நரம்பை கட் பண்ணிடுறாங்க பை ஆக்சிடென்ட். அந்த நாய்கள் தலையை வந்து ஆட்டி 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 அதுங்களை வந்து சாப்பிட முடியாத கிட்டத்தட்ட எங்ககிட்டயே வந்து நிறைய நாய்கள் இறந்து போயிருக்கு. நான் வந்து பல நாய்களை வந்து எங்க 20 வருடமாக நாங்க வந்து தெருநாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அதாவது அதுங்களே பாவம் வாயிலா ஜீவன்கள், அதுங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல பேர் இப்ப வந்து உருவாக இருக்கிறாங்க. ஒரு ஏழை பெண்மணி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு, பல பேர் கொடுக்குறாங்க, பல பேர் பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. ஆனா வந்து கடிக்கிறது வந்து மிகவும் கொடுமை. அதை வந்து யாரும் அனுமதிக்க முடியாது. மனிதன் வந்து கடிக்கிறதுக்கு நாய் இல்லை, அதை யாரும் அனுமதிக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு நம்ம கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் வேணும். ஆனா மருத்துவர்கள், அதாவது இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் கொஞ்சம் இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆபரேஷன் எல்லாம் வந்து அவங்க எதுவுமே சரியா செய்வதில்லை. பல வெட்டினரி டாக்டர்ஸ் நைட்ல கொண்டு போகும்போது நாங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு போறோம் எத்தனையோ டாக்ஸ், எல்லாமே அதுல வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு ஊசியை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. கருத்தடை பண்ணது 40% வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. இதனால நான் என்ன பண்ணிட்டேன், எங்க பக்கத்துல அண்ணா நகர், சினாய் நகர்ல இருக்கிற இங்க வந்து ஒரு கிளினிக், அங்க நாங்க சொல்றது மாதிரி ஒரு ஸ்ட்ரேடாக வந்து நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றோம். பல டாக்டர்ஸ் வந்து எங்களை ஹெல்ப் பண்றாங்க. என்னுடைய ஸ்ட்ரீட்லயே பல பேர் வந்து டாக்டர்ஸா இருக்காங்க. கொண்டு போய் வந்து அவங்களும் கூட இருந்து செய்வாங்க. 5000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்குறாங்க. எல்லாரும் காசு போட்டு ஸ்ட்ரேட் டாக்டர்ஸ் நாங்களும் வந்து கருத்தடை பண்றோம். இப்ப நாங்க பிரைவேட் டாக்டர்ஸை தேடி போறோம். ஏன்னா 3500 4000 வாங்குறாங்க. ஆனா நாய்கள் பாவம் சந்தோஷமா இருக்குது, கொஞ்சம் பத்திரமா இருக்குது. இந்த பல இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இவங்க வந்து பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு முறை போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, கருத்தடை பண்ணணும் இந்த மாதிரி தான். அதை வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க, 6 மாசம் கழிச்சு வாங்கன்றாங்க. இப்படி இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றது? இதெல்லாமே நான் வந்து ஒரு பெரிய கோரிக்கையா வைக்கிறேன். அந்த டாக்டர்ஸ் வந்து சீனியர் டாக்டர்ஸ் வந்து கருத்தடை பண்ணணும். சீனியர் டாக்டர்ஸ் கருத்தடை பண்ணாதனால தான் இந்த நாய்கள் எல்லாம் கருத்தடை பண்ணிட்டு வந்த அப்புறமா பல பிரச்சனைக்குள்ள ஆளாகுது. அது வந்து பல பிரச்சனைக்குள்ள ஆளாகுது. இது வந்து யாரும் மறுக்க முடியாது. நிறைய பேர் டாக் லவர்ஸ் கேட்டு பார்த்தா தெரியும். நாங்க கொண்டு பிடிச்சிட்டு போறாங்க, கருத்தடை பண்ணி கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு நாய் நல்லா இருக்கு, ஒரு நாய் வந்து நல்லா இருக்கு, மற்ற நாய்களுக்கு கிட்டத்தட்ட 3 நாய்களும் செத்து போச்சு. அது ஏதோ சம்திங் ராங் அது ஆயிடுது. தலையை ஆட்டிக்கிட்டு சாப்பிட முடியாத அதுக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்து இறந்துடுறாங்க. நோ ஏதோ ஒன்று கட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன், நோ ப்ராப்ளம்ன்றாங்க. இந்த மாதிரி நாங்க பலதை சந்திச்சிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து கருத்தடை செய்யறது மிக்க மிக்க நல்லது. மனிதர்களை வந்து இதுங்க ஆம் பண்ணக்கூடாதுன்றது தான் எல்லாம் எங்களுடைய நோக்கம். ஆனா இதுங்களுக்கும் நீங்க மக்கள் எல்லாம் நீங்க வந்து காப்பாத்துறீங்க, தமிழ்நாட்டு மக்களை. இதுங்களுக்கும் ஏதாவது ஒரு வழியை வந்து ஒரு இடத்த வந்து கொண்டு போய் விடும்படி, இதுங்களை பாதுகாக்கும்படி அந்த ஷெல்டர்ஸ் நீங்க வந்து உண்டு பண்ணி கொடுக்கணும். அதே போல இவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷன்ஸ், அதாவது இந்த கருத்தடை ஆபரேஷன்ஸ் வந்து சீனியர் டாக்டர்ஸை போட்டு கருத்தடை ஆபரேஷன்ஸ் பண்ணும்படி நீங்க உத்தரவிட வேண்டும் என்பது நம்ம திராவிட இயக்கத்தின் சார்பாக மற்றும் டாக் லவர்ஸின் சார்பாக எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. நன்றி, வணக்கம்.